வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இபிடிபி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கு இடையே கைகலப்பு. 23ஆம் 24ஆம் தேதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். மகேல மற்றும் சங்கக்கார ஆகியோர் சொந்த மண்ணில் விளையாடும் இறுதி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று. இனி விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் மாகாண விவசாய அமைச்சர் போனா ஐங்கரநேசன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் கே சர்வேஸ்வரன் ஆகியோர் காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை இணைத் தலைவர்களான வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது ஏற்பட்ட வாத பிரதிவாதங்கள் பின்னர் கைகலப்பாக மாறியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். கைகலப்பை அடுத்து வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். அதுவும் நேரடியாக மாகாண பிரதேசத்துக்கு அல்ல, புரோவின்சியல் பிரதேசத்துக்கு அல்ல, எங்களுடைய பிரதேசத்துக்கு வருகின்ற தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாக்கெட்டுகளை உரிய அலுவலகங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும் தினத்துக்கு முன்னர் அவற்றை பகிர்ந்தளிக்க உள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹண அபேரத்ன தெரிவித்தார். இன்றைய தினம் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாக்கெட்டுகளை பெரும்பாலான இடங்களுக்கு விநியோகிக்க முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தபால் திணைக்களம் இதற்கான நடவடிக்கைகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. தபால் வாக்குப்பதிவுகள் இடம்பெறுவதற்கு முன்னர் அவற்றை வழங்க முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 23ஆம் 24ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. 2 நாட்களிலும் வாக்களிக்க முடியாமற் போகும் தபால் மூல வாக்காளர்களுக்கு எதிர்வரும் 30ஆம் தேதி மீண்டும் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் யு அமரதாச தெரிவித்தார். 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்குப்பதிவுகள் கிடைக்காதவர்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி வாக்குப்பதிவுகளில் கலந்து கொள்ள முடியும். மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று அன்றைய தினம் வாக்குப்பதிவுகளை செய்ய முடியும். இதற்கு பின்னர் யாருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எழுதிய அலப்பாலு ஆர்த்திகேய என்ற பொருளாதாரம் தொடர்பான நூல் வெளியீட்டு விழா இன்று இடம்பெற்றுள்ளது. பிட்டகோட்டை பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன உட்பட பலரும் கலந்து கொண்டனர். 2011 ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයේ ප්‍රගති සමාලෝචන රැස්වීමක් තිබුණා. ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයේ මුදල් ව්‍යාපෘති පිළිබඳව කතා කරපු දවසක්. 2011ஆம் ஆண்டில் பொருளாதார அமைச்சின் மீளாய்வு கூட்டம் நடைபெற்றது. பொருளாதார அமைச்சின் நிதி திட்டங்கள் தொடர்பாக இதன்போது பேசப்பட்டது. வீதி அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக அரசாங்கத்திற்கு நாட்டிற்குள் விமர்சனங்கள் உள்ளன. பாரிய மோசடிகள் இடம்பெறுவதாக மக்கள் கருதுகின்றனர். அவ்வாறு பிரச்சினை காணப்பட்டால் அது குறித்து ஆராய வேண்டும். அதனை திருத்துமாறு நான் கூறினேன். மறுநாள் காலை அலரி மாளிகையில் இருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று எனக்கு வந்தது. விரைவாக வருமாறு கூறப்பட்டது. வீதி நிர்மாண பணிகளில் மோசடி உள்ளதாக கதைத்தீர்களா என ஜனாதிபதி என்னிடம் கேட்டார். நான் ஆம் என்றேன். ஏன் அவ்வாறு பேசினீர்கள் என்றார். அது தொடர்பாக நாட்டில் பேசப்படுகின்றது, பாராளுமன்றத்திலும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றது என்றேன். அது நாட்டிற்கும் உங்களுக்கும் சரியில்லை. ஆகவே அவ்வாறு காணப்பட்டால் அதனை சரி செய்ய வேண்டும் என கூறினேன். அரசாங்கத்திற்குள் இருப்பதாயின் ஊழல் மோசடிகள் குறித்து பேச முடியாது. வேறு பயணம் செல்லவா முற்படுகின்றீர்கள் என ஜனாதிபதி கேட்டார். அதன் பின்னர் ஊழல் மோசடிகள் குறித்து நான் அரசாங்கத்திலிருந்து பேசவில்லை. මම ඊට පස්සේ
ආණ්ඩුවෙන් එළියට බහිනකම් වංචා දූෂණ ගැන ආණ්ඩුවේ කතා කරුවේ නැහැ. ආත්ම ශක්තිය තියෙන 7 දෙනෙක් එළියට. දැන් 7-14 වෙලා තියෙනවා. மஹிந்த ராஜபக்சே துணையின் பல அவசான வேலை தீனோதே. மனசாட்சியுள்ள 7 பேர் வெளியில் வந்துள்ளனர். தற்போது 7-14 ஆகியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் 3-2 பெரும்பான்மை இல்லாமல் போயுள்ளது. நான் பல் வைத்தியர். 32 பல்லையும் கலட்ட வேண்டாம் என்று எனக்கு கற்பித்துள்ளனர். ஒன்றாகவே கலட்டவை கூறியுள்ளனர். ஆகவேதான் ஒன்றாக எடுக்கின்றேன். இவ்வாறு காயமாறும் வரையிலும் வைத்திருந்து மீண்டும் கலட்டுவேன். அப்போது தலைவருக்கு சுகமாக இருக்கும். தற்போது ஒவ்வொருத்தராக வந்ததன் பின்னர் 7-18 ஆகியதால் நித்திரை வருவதில்லை. කැසිනෝ මාෆියාව, එතනෝල් මාෆියාව, ඒ වගේම හෙරොයින් මාෆියාව, සිගරට් මාෆියාව, ආසනික් මාෆියාව රට ගිලගෙන கசினோ, எத்தனால், ஹெரோயின், சிகரெட் மற்றும் ஆசனிக் மாபியாக்கள் நாட்டை இன்று ஆக்கிரமித்துள்ளன. நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் என்று நமக்கு தெளிவாகின்றது. அமைச்சரவையில் எழுதப்படும் விடயங்கள் வெளியில் வருவதில்லை. அமைச்சரவை அறிக்கையில் வெளிவருவதும் அதுவல்ல. පංචභූත බලවේගයටත් උඩින් තව එක බලවේගයක් ඉන්නවා කියලා මම දැනගත්තා. ඒ බලවේගය මොකද්ද? මෙගා ඩීල් බලවේගය. இலங்கை ஆசியாவில் புதிதாக கட்டியெழுப்பப்படும் நாடாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று கலந்து கொண்டார். ජීවන තත්ත්වය වෙනස් වෙලාද මිනිසුන්ගේ රටාව වෙනස් වෙලා மக்களின் வாழ்வாதாரம் தற்போது மாற்றம் அடைந்துள்ளது. இந்த மாற்றத்துடன் உங்களது சமூகம் மாற்றமடைய வேண்டும். இந்த நாடு வறிய நாடு அல்ல. ஆசியாவில் புதிதாக கட்டியெழுப்பப்படும் நாடாக இலங்கை அமைந்துள்ளது. இதுதான் உண்மை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு தேர்தலில் முன்வைப்பதற்கான வாசகம் இல்லை. வீதிகள், தண்ணீர், பாடசாலைகள் மற்றும் ஆய்வுக்கூடங்கள் செய்து தருவதாக கூற முடியுமா? முடியாது. செய்ய முடியாமல் போன திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல். நாட்டு மக்கள் சிந்திக்காமல் வாக்களிக்க மாட்டார்கள். தப்பித்து சென்று விடுவார்கள் என விமான நிலையத்தை இரவு 12 மணிக்கு மூடுவார்களாம். பெந்தர கங்கை கப்பல் பிறந்த நான் தப்பித்து செல்வேனா? මුදල් වෙන් කරලා වැඩ පටන් අරගෙන එතකොට මොකක්ද දැන් කරන්න තියෙන්නේ නා විධායක ජනාධිපතිවරේ පත් කරගන්න මැතිවරණයක් මේ ආවට ගියාට මේ රටේ මිනිස්සු එහෙම දෙන්නේ නැහැ එයාපෝට් එක වහනවලු රෑ 12ට මට පැනලා යයි කියලා මේ බෙන්තර ගගෙන් එයා ඉපදිච්ච මම පැනලා යනවද සහෝදරයා இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களின் உறவினர்கள் சிலர் நீர்கொழும்பு நகரில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னர் குறித்த மீனவர்களை விடுவிக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குழுவினர் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அதிகாரிகள் உரிய பதிலை நேற்றைய தினம் வழங்காத காரணத்தினால் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் பதில் அமைச்சர் சரத்குமார குணரத்னவிடம் வினவிய போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் பரிமாற்றம் மூலம் அங்குள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 18 படகுகளுடன் 28 இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோக்கந்தர விமான விபத்தில் சேதமடைந்த வீடுகளை புனரமைக்கும் பணிகளை விமானப்படையினர் ஆரம்பித்துள்ளனர். விபத்தில் 5 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக விமானப்படை பேச்சாளர் வின் கமாண்டர் கிஹான் செனிவரத்ன தெரிவித்தார். விபத்தில் சேதமடைந்த வீடுகளின் கூரைகளை புனரமைக்கும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் இன்று ஏனைய புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக விமானப்படை பேச்சாளர் வின் கமாண்டர் கிஹான் செனிவரத்ன தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த விமான விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருந்தனர். எண்டர்னோ 32 ரக விமானம் ரத்மனாலையில் தரையிறங்க இருந்த நிலையிலேயே விபத்திற்குள்ளானது. இது தொடர்பாக விமானப்படையின் விசேட குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. கூகுள் மொழிபெயர்ப்பு சேவையில் தற்போது சிங்கள மொழியையும் மொழிபெயர்க்கக்கூடிய வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. www.translate.google.lk என்ற இணைய முகவரியினூடாக இந்த மொழிபெயர்ப்பினை மேற்கொள்ள முடியும். இந்த சேவையின் மூலம் உள்நாட்டு மக்களும் சர்வதேச அளவில் அறிவினை விருத்தி செய்து கொள்ள முடியும் என மொரட்டுவ பல்கலைக்கழக கணனி மற்றும் பொறியியல் பிரிவின் பேராசிரியர் தெரிவித்தார். வார்த்தைகளை மொழிபெயர்க்கும் போது சில பிழைகள் காணப்படினும் பெரும்பாலும் வார்த்தைகள் சரியான விடயத்தை தருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். 90 மொழிகளின் மொழிபெயர்ப்புகளை இந்த சேவையின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் கூகுள் மொழிபெயர்ப்பு சேவையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பின் வளர்ச்சியே
துரித அபிவிருத்திக்கு வழிவகுக்கின்றது. நாட்டின் பல பகுதிகளிலும் வீதிகள் செப்பனிடப்பட்டு வரும் நிலையில் சில பகுதிகளில் காணப்படும் வீதிகள் கவனிப்பாரற்று இருப்பது கவலைக்குரியது. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள மகளவட்டுவான் ஆய்த்தியமலை வீதியே இது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி 30 வருடங்களாக புனரமைக்கப்படாமல் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். விளாவட்டுவான், நாவட்காடு, மகளவட்டுவான், கரவட்டி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குன்றும் குழியுமான இந்த வீதியினையே நாளாந்தம் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் தமது அன்றாட கடமைகளை உரிய நேரத்தில் மேற்கொள்ள முடியாத நிலைக்கு இப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதுல பாடசாலை மாணவர்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. அடுத்தது மருத்துவ வசதிக்கு இங்க இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரார்கள், அவங்களும் கூட சிரமப்பட்டு விபத்துகளும் இதுல ஏற்படுறது. சைக்கிள் அது மோட்டார் சைக்கிள் அது எல்லாம் மோதி. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு பல தடவை கொண்டு சென்றும் இதுவரை அதற்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் தமது ஆதங்கங்களை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றனர். எங்களுடைய பிரதான பாதையானது ஆய்த்தியமலிருந்து மகளோட்டுவான் வரைக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது. அது சரியான குண்டும் குழியலுமாக காணப்படுது. அதுல போக்குவரத்து பிரச்சனை சரியான கஷ்டமா இருக்கிறது. அந்த 4 கிலோமீட்டர் பாதையை திருத்தி சொல்லி நிறைய மக்கள்கிட்ட நாங்க அறிவிச்சு அதை அவங்க கவனத்தில் எடுக்கிற மாதிரி காணல. தாம் அன்றாடம் பயணிக்கும் இந்த வீதி எப்போது புனரமைக்கப்படும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர் வவுனதீவு மக்கள். கொழும்பு நகரின் பல பகுதிகளும் நத்தாரை முன்னிட்டு அலங்காரங்களால் காட்சியளிக்கின்றன. பிரேப்ரோக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன வளாகத்திலும் நத்தார் அலங்கார நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பிலான விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் அலுவலக செய்தியாளர் ஜூடின் சிந்துஜன். இயேசு கிறிஸ்து மனுபுத்திராய மண்ணில் அவதரித்த நத்தார் பண்டிகை கொண்டாடுவதற்கு முழு உலகமே தம்மை தயார்படுத்துகிறது. இன்னும் எஞ்சியிருப்பது 9 நாட்கள். தற்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த பிரதேசத்தில் நிறுவப்பட்டுள்ள நத்தார் மதத்தை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நிறுவப்பட்டிருக்கின்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினால் கொழும்பு 2 டவுசன் வீதியில் அமைந்துள்ள இந்த பிரதேசத்தில் இந்த நத்தார் வலயம் தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்றது. இன்று இரவு முதல் இந்த நத்தார் வலயத்தை மக்கள் பார்வையிடக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கிட்டியுள்ளது. அனைவரையும் அன்புடன் வருகிறவர்கள் என்று அழைக்கின்றோம். வந்து இந்த நத்தார் சம்பந்தப்பட்ட விடயங்களில் உங்களையும் கலந்துகொள்ளுமாறு நாங்கள் வரவேற்கின்றோம். 2015 ஆண்டிற்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கான உத்தியோகபூர்வ இலங்கை கிரிக்கெட் கீதம் நேற்று வெளியிடப்பட்டது. இலங்கை நாம் என்ற இந்த உலகக்கிண்ண பாடல் இடம்பெறுகின்றது. சர்வதேச பாடலாசிரியரான ஜோய் லூவிஸ் இந்த பாடலை எழுதியுள்ளார். கொழும்பு CRNFC மைதானத்தில் இந்த பாடல் வெளியீட்டு விழா நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தை பிரதித்துவம் செய்து சட்டத்தரணி சுசாரதினால் மற்றும் பாடலாசிரியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் மேரியன்ஸ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நியூசிலாந்தில் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாக உள்ளது. வெற்றியுடனான மனநிலையை உயர்நிலையில் வைத்துக் கொள்வதற்காக இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியின் வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக மகேல ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெறவுள்ள இந்த போட்டிக்கான அணியை தயார்படுத்துவது தொடர்பில் தெளிவுபடுத்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மகேல ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார கலந்து கொள்ளும் இறுதி சர்வதேச போட்டி இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இன்று இடம்பெறவுள்ள பகல் இரவு ஒருநாள் சர்வதேச போட்டிக்கான பயிற்சியில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் நேற்று ஈடுபட்டன. 6வது ஒருநாள் சர்வதேச போட்டியின் போது காலில் ஏற்பட்ட உபாதையினால் போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருந்த சஜித்ர சேனாநாயக்க இன்றைய போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மகேல ஜெயவர்தன தெரிவித்தார். எவ்வாறாயினும் அணி தொடர்பான இறுதி தீர்மானத்திற்கு இன்னும் அவர்கள் வரவில்லை. அணி எவ்வாறானது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை. ஆடுகளத்தின் தன்மையை அவதானத்திற்கொண்டு தலைவர் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் தீர்மானங்களை எடுப்பார்கள். இந்த வருடத்தில் இலங்கை அணி 31 நாள் போட்டிகளில் பங்கு பெற்றி அவற்றில் 19 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 7 போட்டிகளை கொண்ட இங்கிலாந்து தொடரில் இலங்கை அணி 4-2 என்ற வகையில் முன்னிலையில் உள்ளது. அணி என்ற வகையில் வெளிப்படுத்திய திறமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்றைய போட்டியை வெற்றி கொள்ளும் மனநிலையில் விளையாடுவதாக இதன்போது மகேல ஜெயவர்தன தெரிவித்தார்.
போட்டியில் வெற்றி பெற்றமைக்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டியது அவசியமாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.